ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. ரைட். இந்த மாதம் ஒரு பிரதான மாதம். இந்த மாதத்தில் அதிகமான நேரத்தை நாம் தேவனுடைய பாதத்திலே நீங்கள் செலவிடுவீர்களே ஆனால், தேவனோடு கூட ஒரு உறவை நீங்கள் வைத்து கொள்ளும்போது நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஒரு நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அநேக வேறு ஜெபிக்கலாம், உபவாசிக்கலாம், அல்லது வசனத்தை தியானிக்கலாம். எதை செய்தாலும் நீங்கள் கல்வாரி சிலுவையை நீங்கள் சிந்திக்கும் போது, கல்வாரி சிலுவையில் தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் யாவையும் செய்து முடித்திருக்கிறார். எப்பொழுதெல்லாம் நீங்கள் சிலுவையை உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறீர்களோ அப்பொழுது சிலுவையில் உங்களுக்கு செய்யப்பட்ட காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட். இந்த நாளிலும் கூட விடாமுயற்சியின் ஜெபம் புதுசா இருக்கா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? விடாமுயற்சியின் ஜெபம், பெர்சிஸ்டன்ட் பிரேயர். இந்த விடாமுயற்சியின் ஜெபம் என்றால் என்ன? இந்த ஜெபத்தை செய்வதனால் எனக்கு என்ன லாபம்? நம்ம நினைக்கிறோம், நான் இன்னும் ஜெபம் பண்றதுக்கு முயற்சியே பண்ணல, இதுல எங்க விடாமுயற்சியின் ஜெபம் அப்படின்னு கேட்கலாம். ஜெபிக்கணும்னு நம்ம நிறைய நேரத்துல முயற்சி எல்லாம் எடுத்திருப்போம் பாருங்க. இன்னைக்காவது ஜெபம் பண்ணுவோண்டா, நாளையிலிருந்து ஒழுங்கா ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு முயற்சி எடுத்திருப்போம். ஆனா எடுக்கப்பட்ட முயற்சி என்ன செய்யிருக்கும் அப்படின்னா, அது உங்களை விட்டு கைவிடப்பட்ட நிலையில இருக்கும். அதை போல சில அநேக காரியங்கள் நம்ம முயற்சி செய்திருக்கலாம். அப்ப விடாமுயற்சி என்பது சிரமம் இருக்கதான் செய்யும், கஷ்டம் இருக்கதான் செய்யும், எதிர்ப்புகள் இருக்கதான் செய்யும். ஏன்னா நம்ம முயற்சி இல்ல பண்றோம். அதுவும் விடாமுயற்சி. என்ன சூழ்நிலை வந்தாலும் என்ன செய்யக்கூடாது, விட்டக்கூடாது. நல்ல கவனிங்க. எந்த எதிர்ப்பு வந்தாலும் அந்த செயலில் நீங்க நிலைத்திருப்பதுதான் விடாமுயற்சி. பிரைஸ் தி லார்ட். அதாவது இதனுடைய பிரதான நோக்கமே என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றியின் முக்கிய பகுதியே என்ன அப்படின்னா அது விடாமுயற்சி தான். விடாமுயற்சி இல்லை அப்படின்னா அவன் வெற்றி அடையவே முடியாது. பாருங்க, அநேகருடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களே ஆனால், அவர்கள் தொடர்ந்து செயல்பட்ட காரியத்தை விட்டு விடாமல் ஒரு விடாமுயற்சியில் இருந்ததுனாலதான் அவங்க வாழ்க்கையில வெற்றியை அடைந்திருப்பார்கள். நீங்க வெற்றி பெற்ற மனிதர்களை கவனிச்சு பாருங்க. பிரைஸ் எல்லாம். அதே நேரத்தில் விடாமுயற்சியில இருந்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்ததான எதிர்மறையான சூழ்நிலைகளின் நிமித்தம் தன்னுடைய முயற்சியை விட்டு தோல்வி அடைந்தவர்களும் உண்டு. உதாரணத்துக்கு சொல்ல போனா, சாட்விக் அப்படிங்கிற ஒரு பெண்மணி ஒரு தீவிலிருந்து, அதாவது கேடலினா தீவிலிருந்து கலிபோர்னியா அந்த கடலுக்கு அவங்க நீந்தி செல்லணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறாங்க. அதற்குண்டான பயிற்சிகளெல்லாம் எடுக்கிறாங்க. சுமார் 21 கிலோமீட்டர். நல்ல கவனிங்க. 15 மணி நேரம்
அந்த கடலை கடந்து போவதற்கு நேரம் எடுக்கும். இந்த அம்மா ஒரு விடாமுயற்சியாய் என்ன செய்தாங்க அப்படின்னா, அந்த 21 கிலோமீட்டரையும் கடந்து செல்லும்படி அவங்க போகும் பொழுது அந்த கடலினுடைய பிரைஸ் எல்லாம், அந்த தண்ணீரினுடைய அந்த குளிர்ச்சி இந்த அம்மாவுடைய எலும்புகளை அது என்ன செய்தது அப்படின்னா, தொடர்ந்து பயணம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நேராக அது அவங்களுக்கு ஒரு எதிர்மறையாக இருந்தது. அந்த பனி என்ன செய்தது அப்படின்னா, அவங்களால நீந்த முடியல. அவங்களுடைய சரீரம் எல்லாம் கட்டையா மாறிடுச்சு. உடனே இனி நம்மால பயணம் செய்ய முடியாது அப்படின்னு மேலே எந்திரிச்சு வராங்க. மேலே வந்து பார்த்தா, நல்ல கவனிங்க, அவர்கள் எந்த இலக்குக்கு போக வேண்டும் என்று இருந்தார்களோ அந்த இலக்கை அடைவதற்கு எவ்வளவு தூரம் இருந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அரை மைல் தூரம் மட்டும்தான் இருந்துச்சு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. 21 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் என்ன செய்துட்டாங்க, பயணம் செய்து நீந்தி வந்துட்டாங்க. இன்னும் 1 கிலோமீட்டர் அவங்க நீந்தி இருந்தாங்க அப்படின்னா அவங்களால என்ன செய்திருக்க முடியும், அந்த காரியத்தில் ஒரு முன்னேற்றத்தை பார்த்திருக்க முடியும், சாதிச்சிருக்க முடியும். ஆனா அவருடைய உடல்நிலை அதுக்கு ஒத்து வராததுனால அந்த அம்மா என்ன செய்யறாங்க, இவ்வளவு கிட்டத்துல நம்ம வந்துட்டோமே, இனி கொஞ்சம் தூரம் கூட முயற்சி செய்திருந்தா நம்ம என்ன செய்திருக்கலாம், அந்த இலக்கை அடைந்திருக்கலாமே அப்படின்னு கரையில வந்து யோசிக்கிறாங்க. மறுபடியும் அவர்கள் ஒரு 2 மாதம் கழித்து என்ன செய்தாங்க தெரியுமா, மீண்டும் முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறார்கள். முயற்சி செய்தவர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா, அந்த கரையை அடைந்து தன்னுடைய முயற்சியில் வெற்றி அடைந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்மளுடைய ஜெப வாழ்க்கையும் இப்படிதான் இருக்கு. எப்படி இருக்கு, ஜெபிக்கணும்னு முயற்சி எடுக்கிறோம், எதிர்மறையான காரியங்கள் கடந்து வரும்போது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஜெபத்தை விட்டு விடுகிறோம். சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்படி சொல்றேன் பாருங்களேன், நாளைக்கு என் புள்ள தூங்கின உடனே நான் ஜெபம் பண்றேன் பாஸ்டர் அப்படின்னு சங்கீதாக்கா ஒரு முடிவு எடுத்து போறான்னு வைங்களேன். அவன் எப்பவும் 11 மணிக்கு தூங்குவான். சரி, நாளைக்கு 11 மணிக்கு தூங்குவான். தூங்கும்போது என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு தீர்மானம் எடுத்து வீட்டுக்கு போனா நாளைக்கு அவன் தூங்கவே மாட்டான். என்ன செய்ய மாட்டான் சொல்லுங்க. நான் என்ன முடிவு எடுத்திருக்கிறேன், அவன் தூங்கும் போது நான் ஜெபிப்பேன்னு முடிவு எடுத்ததுனால அவனுக்கு யாராச்சும் சொன்னாங்களா? இல்ல. அநேக நேரத்தில் நம்முடைய நாம் எடுக்கிற முயற்சிகள், தேங்க்யூ லார்ட், அது தோல்வியில் போய் முடிகிறது. இன்றைக்கு நான் ஜெபிக்கணும்னு எடுக்கிறேன், ஆனா அது ஜெபிக்க முடியாமல் போய் விடுகிறது. கொஞ்சம் நல்ல கவனிங்களேன். நீங்க எப்போதாவது எந்த காரியத்திற்கு நீங்க ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்தில் நீங்க வெற்றி அடைஞ்சீங்களா? இல்லைன்னா நீங்க ஜெபித்த காரியத்தில் நீங்க நான் இந்த காரியத்தில் நான் ஜெயத்தை பெற்றுக்கொண்டே அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? பிரைஸ் எல்லாம். சில பேர் இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணின உடனே பதில் வந்துடணும். ஜெபம் பண்ண உடனே என்ன வந்துடணும், பதில் வந்துடணும். அப்படி பதில் வராததுனால அவங்க என்ன விட்டுருவாங்க அப்படின்னா, அந்த ஜெபத்தை செய்வதை விட்டு விடுவார்கள். பிரைஸ் எல்லாம். அப்படி எத்தனை பேர் இருக்கிறோம்? நான் ஜெபம் பண்ணி பார்த்தேன், என் வாழ்க்கையில ஒன்றும் நடக்கல,
பிரைஸ் எல்லாம். அப்போ அப்படிப்பட்ட ஜெபத்திற்கு பதில் கிடைக்காததுனால எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருது, நான் ஏன் ஜெபிக்கணும்? நான் ஏன், கொஞ்சம் நல்ல கவனிங்களேன், நான் ஜெபம் பண்ணினேன், எனக்கு ஜெபத்திற்கு பதில் வரல, அதனால எனக்குள்ள எண்ணம் வருது, நான் ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு. இந்த விடாமுயற்சியின் ஜெபம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விடாமுயற்சியின் ஜெபம் என்பது அது விட்டு கொடுக்கப்படாத ஒன்று. அது எந்த சூழ்நிலையிலையும் அது என்ன செய்யாது அப்படின்னா, ஜெப நேரத்தை, ஜெபத்தை அது விட்டு கொடுக்காதது. நான் ஒரு 3 காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க. விடாமுயற்சியின் ஜெபம் என்பது நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம், கடவுளை மகிமைப்படுத்துகிறோம். நீங்க ஒரு காரியத்திற்காக தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது நீங்க என்ன செய்யப்படுகிறீர்கள் அப்படின்னா, தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஒரு இடைவிடாத ஜெபம் பிரைஸ் எல்லாம் என்ன செய்கிறது அப்படின்னா, எனக்கு தேவையானதை நான் யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னா, தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். என்னுடைய தேவைகளை நான் கடவுளிடமிருந்து மட்டுமே நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்பதை அறிந்து ஜெபிக்கிறோம் பாருங்களேன். அதுதான் விடாமுயற்சியின் ஜெபம். வேற சோர்ஸே இல்லைங்க. தேவன் தான் இந்த காரியத்தில் எனக்கு என்ன செய்யணும், அற்புதத்தை செய்யணும், அதற்காக தான் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு நீங்க தொடர்ந்து ஜெபிக்கீங்க அப்படின்னா அதுதான் விடாமுயற்சியின் ஜெபம். நான் இப்படி சொல்லட்டுமா, எனக்கு தேவையான எல்லாவற்றிற்கும் ஆதாரம் அவர்தான். பாட்டு மட்டும் அழகா பாடுறோம், ஆதாரம் நான் பாடுது வருது, ஆதாரம் நீர்தானையா. அது பாட்டுக்கு ஒரு குறைச்சல் இருக்காது. என்னுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றிற்கும் யார் தான் ஆதாரம் சொல்லுங்க? ஹல்லேலூயா. இரண்டாவது, இந்த விடாமுயற்சியின் ஜெபம் என்ன செய்கிறது அப்படின்னா, என்னுடைய உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. அப்படின்னா என்ன? நான் எந்த காரியத்திற்காக நான் தேவனிடத்தில் ஜெபிக்கிறேனோ அந்த காரியத்தினுடைய வெற்றியை, ஜெயத்தை அல்லது சுகத்தை நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு நீங்க நம்பி இருக்கிறீங்க. பார்த்தீங்களா? நீங்க நம்புகிற காரியம் கட்டாயம் என்ன செய்யும் அப்படின்னா நடக்கும். பெரும்பாலும் எல்லாமே அப்படிதான். என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஷார்ட் ப்ரேயர், ஒரு சின்ன ஜெபத்தை நம்ம சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா ஜெபம் பண்ணி முடிச்சிருந்தோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் என்னை காத்தீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் இப்ப படுக்க போகிறேன், யாரும் என் காலை பிடிச்சு இழுக்காதபடி பாதுகாத்து கொள்ளும். இன்னும் கேட்க வேண்டியது அநேகம். ஆண்டவரே, இப்போ எனக்கு சமயம் இல்லாததுனால நான் அப்புறமா சொல்றேன். நான் கேட்க மறந்ததையும் நீ இது என்ன செய்யும், நமக்கு தெரியும். நான் ஏன் அதெல்லாம் சொல்லி ஒவ்வொரு டைம் வேஸ்ட் பண்ணுவானே. அதனால் நான் கேட்க மறந்ததையும் கேட்க நினைத்ததையும் என்ன செய்யறோம், நீர் நிறைவேற்றி தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஜெபம் இன்னைக்கு என்ன செய்திருச்சு? நான் என்ன ஜெபிக்கணும்னு இருந்தனோ அது அவருக்கு தெரியும். நான் சிலதை மறந்துட்டேன், ஏன்னா அதுவும் அவருக்கு தெரியும். அவரே எல்லாத்தையும் செய்து முடிச்சிருட்டோன்னு ஜெபத்தை முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எல்லாமே இன்ஸ்டன்ட். பிரைஸ் அல்லாஹ். உடனே பதில் வேணும். நல்ல கவனிங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஜெபம் என்ன செய்யும் தெரியுமா? இன்னைக்கு எனக்கு என்ன தேவையோ அதுக்கு நான் ஜெபம் பண்ணேன், ஆனா நாளைக்கு நான் என்ன ஜெபம் பண்ணனோ அந்த காரியத்தை நான் என்ன செய்தோம் அப்படின்னா மறந்துடுவோம். பாருங்க, ஞாபகத்தில் இருக்காது. நல்ல கவனிங்க. அப்ப இந்த விடாமுயற்சியின் ஜெபம் என்பது
நான் எதற்காக ஜெபிக்கிறேனோ, நான் ஜெபிக்கிற காரியத்தின் ஒரு உறுதிப்பாட்டை அது கொடுக்கிறது. புரிந்து கொள்ளுங்க. மூன்றாவது, விடாமுயற்சியின் ஜெபம் என் வாழ்க்கையில எதிர்ப்பை உடைக்கிறது. பிரைஸ் அல்லாஹ். என் வாழ்க்கையில எதை உடைக்கிறது அப்படின்னா, எதிர்ப்பை உடைக்கிறது. என்ன எதிர்ப்பு? ஜெபம்னால எதிர்ப்பு வரதான் செய்யும். அது எந்த சூழ்நிலையில எங்க இருந்து யார் மூலம் வருதுன்னு நமக்கு தெரியாது. அப்படியும் மீறி ஜெபம் பண்ணாலும் ஒன்னும் நடக்க போறது இல்லை. இந்த ஆளு ஜெபிக்க சொல்றாரு, ஜெபம் பண்ணிதான் பாப்போமே அப்படின்னு முயற்சி எடுக்கிறோம். அந்த ஜெபத்திற்காவது உடனே பதில் வருதா? அதுக்கும் பதில் வரல. கொஞ்சம் நல்ல கவனிங்க. நீங்க எப்போ ஜெபிக்கணும்னு முயற்சி எடுக்கிறீங்களோ, அதையும் மீறி ஜெபிக்கும் பொழுது இருளின் ராஜ்யத்திலிருந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, தடைகள் வரதான் செய்யும். உங்களுக்கு ஜெபிக்கணும்னு விருப்பம்லாம் இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா, பாவம் அந்த நேரம் தான் கிடைக்க மாட்டேங்குது பாருங்க. ஜெபம் பண்ணணும்னு ஆசையெல்லாம் இருக்கு, அதற்கு ஒரு குறைவு இல்லை. ஆனா என்ன வர மாட்டேங்குது? இன்னும் சில ஆள் இருக்கிறான், ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஞாபகமே வர மாட்டேங்குது. பாஸ்டர், சர்ச்சைக்கு வந்தாதான் எனக்கு அந்த ஞாபகம் வருகிறது. அத நம்ம எப்படி பார்க்கிறோம் அந்த ஜெபத்தை? ஐயா, ஜெபம் என்பது நான் தேவனோடு பேசுகிற நேரம். ரெண்டு பேரும் பேசணும். ஜெபம் என்பது யாரோடு பேசுகிற நேரம்? நான் தேவனோடு கூட பேசுகிற நேரம். நீ தேவனோடு கூட பேசல அப்படின்னா, தேவனோடு உனக்கு இருக்கிற உறவுல என்ன உண்டாயிரும்னா விரிசல் உண்டாயிருப்பா. நீ தேவனோடு ஒரு நேரத்தை செலவிடு. பிசாசு என்ன செய்யறான்? நான் ஜெபிக்கணும்னு எடுத்த முயற்சியை அவன் செயல்பட விட மாட்டேங்கான். இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, நானும் ஜெபம் பாஸ்டர் பண்றேன், ஆனா ஜெபித்த காரியத்திற்கு என்னால என்ன வரல அப்படின்னா பதில் வரல. அதனால நான் ஜெபத்தை என்ன செய்துட்டேன்? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர். பாவம், உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. நல்ல கவனிங்க. ஏன் உங்களுக்கு ஜெபிக்க முடியல? ஏன் ஜெபிக்கணும்னு எண்ணம் வரல? ஏன் ஜெபிக்கும் போது சில தடைகள் உங்களுக்கு கடந்து வருகிறது அப்படின்னா, பிசாசு என்ன செய்கிறான்? உங்களை ஜெபிக்க விடாதபடி அவன் உங்களுக்கு எதிராய் செயல்படுகிறான். வேதத்தில் வாசித்து பாருங்க. தானியேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் போது தானியேல் அங்கே ஜெபிக்கிறத நீங்க பார்க்க முடியும். தானியேல் என்ன செய்யறாரு? 10வது அதிகாரம் 1வது வசனம். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பெல்சாஸ்தார் என்று பெயரிடப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. நல்ல கவனிங்க. தானியேலுக்கு ஒரு வெளிப்பாட்டை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். வேதம் சொல்லுகிறது, அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்திற்கு அடுத்ததுமாயிருந்தது. அந்த காரியம் சத்தியமும் யுத்தத்திற்கு அடுத்த காரியமாய் இருந்ததுனால அந்த காரியத்தை அவன் கவனித்து அவன் கண்ட தரிசனத்தின் பொருளை அறிந்து கொள்ளும்படி இந்த தானியேல் என்ன செய்கிறான் அப்படின்னா, 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருக்கிறான். 21 நாட்கள் அவன் ஜெபம் பண்றான். எதுக்காக ஜெபம் பண்றான்? ஒரு தரிசனத்தை காண்றான்பா. அந்த தரிசனம் எப்படிப்பட்டதா இருந்தது? அது சத்தியமும் யுத்தத்திற்கு அடுத்ததுமா இருந்ததுனால இது என்ன காரியம் அப்படிங்கிறத
அவன் விளங்கிக் கொள்வதற்கு, தேவனிடத்திலிருந்து அந்த காரியத்தினுடைய விளக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு, வெளிப்பாட்டை அறிந்து கொள்வதற்கு அவன் 21 நாட்கள் அவன் என்ன செய்யறான் அப்படின்னா ஜெபம் பண்றான். அந்த தொடர்ந்து நீங்க வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவன் என்ன செய்யல, அந்த 3 வாரங்களும் ருசிகரமான அப்பத்தை அவன் புசிக்கல, இறைச்சியும் திராட்சரசமும் அவனுடைய வாய்க்கு போகல, அவன் எந்த பரிமள தைலத்தையும் அவன் என்ன செய்யல, பூசி கொள்ளல அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் நல்ல கவனிங்க. இப்போ இந்த தானியேல் 9வது வசனத்துல அவன் முகம் கவிழ்ந்து நித்திரை போகிறவனாய் தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான். அப்பொழுது ஒருவன் கை என்னை தொட்டு என் முழங்கால்களையும் என் உள்ளங்கால்களையும் தரையை ஊன்றி இருக்க என்ன செய்தது, தூக்கி வைத்தது. நல்ல கவனிங்க. சோர்ந்து போய் ஒரு விழுந்த நிலையில இருக்கிறான், ஜெபத்திலேயே விழுந்து கிடக்கிறான். இப்ப அவனை தூக்கி நிமிர்த்துகிறதை நீங்க பார்க்க முடியும். நல்ல கவனிங்க. இப்ப அந்த தூதன் அவனோடு கூட பேசுறான். பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்தில் அனுப்பப்பட்டு வந்தேன். நான் உன்னிடத்துல, கொஞ்சம் நல்ல கவனிங்க, அனுப்பப்பட்டு வந்தேன். நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிரு, நீ கால் ஊன்றி நில் என்றான். அந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நான் என்ன செய்தேன் அப்படின்னா நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். 12வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா வேதம் சொல்லுது பாருங்க, உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி நீ எப்போ இந்த காரியத்திற்காக ஜெபிக்க ஆரம்பித்தையோ அந்த நாளிலே உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஹலோ, நீ ஜெபம் பண்ண ஆரம்பித்த நாளிலேயே உன் ஜெபம் என்ன செய்யப்பட்டுச்சுப்பா, கேட்கப்பட்டது. உன் வார்த்தையின் நிமித்தம் நான் என்ன செய்தேன், நான் வந்தேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ராமேன் சொல்லுங்களேன். நீ எப்ப ஜெபம் பண்ண ஆரம்பிச்சையோ அப்பவே நான் என்ன செய்துட்டேன், பதில கொண்டு வந்துட்டேன்பா. இந்த 21 நாளும் glory to God. என்ன நடந்தது, பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி இந்த 21 நாள் மட்டும் எப்படி இருந்தானா, என்னோடு எதிர்த்து நின்றான். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஜெபிக்கும் பொழுது பதில் வந்து விடுது. ஏன்னா அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவர் பிரதர். உங்க ஜெபெல்லாம் கேட்கப்பட்டிருக்கிறது. நீ 1 நிமிஷம் ஜெபிச்சியோ 2 நிமிஷம் ஜெபிச்சியோ, உன் ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்துட்டாரு, கேட்டாரு. பிரைஸ் அல்லாஹ். இப்ப என்ன வரல அப்படின்னா, உன் ஜெபத்திற்கு அங்கிருந்து வந்த பதில் உங்ககிட்ட வந்து சேரல. அங்க என்ன இருக்கு, அங்கே ஒரு எதிர்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. முதல்ல சாத்தா என்ன செய்கிறா அப்படின்னா, நீங்க ஜெபிப்பதை தடை பண்ணுகிறான். ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நீங்க ஜெபிப்பதை என்ன செய்யலாம், தடை பண்ணலாம். 2வது, முயற்சி பண்ணி பார்ப்பான். இந்த அம்மா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்க, சரி விட்டுரும். அப்படியே மீறி ஜெபம் பண்ணாலும் எதுல கை வைக்கிறோம், பதில்ல போய் கை வைக்கிறான். நீ ஜெபம் பண்ணன உடனே பதில் வந்துருது. அந்த பதில் உங்களிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளாதபடி
அது என்ன செய்யுது அப்படின்னா பாதி வழியில நிக்குது. அப்ப நான் என்ன செய்யணும்? எந்த காரியத்திற்காக நான் ஜெபிக்கிறேனோ அந்த காரியத்துல நான் பதிலை பெற்றுக்கொள்ளுகிறது வரை தொடர்ந்து நான் ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். நீங்க பதிலை பெற்றுக்கொள்ளுகிறது வரை, அந்த காரியத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிறது வரை, நான் இப்படி சொல்றேன், உங்க ஜெபத்தை நீ நிறுத்தாத. பிரைஸ் தி லார்ட். எதற்காக நீங்க ஜெபம் பண்ணாலும் சரி, உன்னோடு போராடுகிற ஆவிகள் முதல்ல உன்னை ஜெபிக்க விடல, இரண்டாவது உன் ஜெபத்திற்கு பதிலை கொண்டு வருவதற்கு என்ன செய்யறான் தெரியுமா? தடை பண்ணுகிறான். பிரைஸ் தி லார்ட். ஜார்ஜ் முல்லர் ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன். அவர் யார் தெரியுமா? ஒரு ஜெபிக்கிற ஒரு நல்ல ஒரு ஜெப வீரர். இவர் ஒரு ஆர்பனேஜ நடத்திட்டு இருக்கிறாரு. 10,000க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் அந்த ஆசிரமத்தில் இருக்கிறாங்க. இவர் செய்கிற காரியங்கள் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக தேவனிடம் ஜெபம் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, காலையில என் பிள்ளைங்க பட்னியா இருக்கும், என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். மத்தியானம் சாப்பாடு கொடுக்கணும், நைட்டு சாப்பாடு கொடுக்கணும். ஒவ்வொரு வேளைக்காகவும் அவர் என்ன செய்வார் தெரியுமா? தேவனிடத்தில் அவர் ஜெபம் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். அந்த ஜெபிக்கிற மனுஷன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் மறுபடியும் சொல்ற அந்த வார்த்தையை, அந்த 10,000 பிள்ளைங்களை ஒரு பிள்ளைய வளர்க்கறதுக்கே நம்ம படாத பாடுபடுறோம். பால்டீனை வாங்கி, செர்லாக்கை வாங்கி, அது கேட்கறதெல்லாம் வாங்கி, பேம்பர்ஸை வாங்கி, அதை வளர்த்து எடுக்கிறதுக்குள்ள அடுத்து ஸ்கூல்ல சேர்க்கணும். அது பெரிய கஷ்டம், படாத பாடு. ஆனா 10,000 பிள்ளைகளை அவர் வளர்த்தார். எதில் யார்ட்டையும் போய் உதவிக்கு நிக்கலங்க. அவருடைய புஸ்தகத்தை வாங்கி படிங்க. ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்ததும் அதுதான். 8 மணிக்கு பிரேக்பாஸ்ட் அப்படின்னா இந்த பிள்ளைங்க 7:50க்கெல்லாம் வந்து உட்கார்ந்து வெறும் தட்டை வைத்து கொண்டே இருக்குமா? எதுக்கு? இப்ப பிரேக்பாஸ்ட் வரும், இன்னைக்கு என்ன வரும்னு தெரியாது. அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பாராம். ஒரு நேரம் தவறாம, glory to God, அந்த பிள்ளைகள் கர்த்தரால் போஷிக்கப்பட்டார்கள். அந்த தேவ மனுஷன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையில பண்ற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, அவங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுவது இல்லை. இன்னைக்கு ஜெபம் பண்றான், நாளைக்கு ஜெபம் பண்றான், நாளை கழிச்சு ஜெபம் பண்றான். ஜெபம் என்ன ஜெபம்? ஒன்னும் நடக்க மாட்டுக்கு, விட்டுறதும். தேவ பிள்ளைகள் செய்கிற மிகப்பெரிய தவறு, அவர்கள் தொடர்ந்து ஜெபிப்பதில்லை. அவங்களிடத்தில் என்ன இல்லை அப்படின்னா, ஒரு விடாமுயற்சியாய் அவர்கள் இருப்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. நீங்க எப்போ உங்க தேவைகளுக்காக உங்க வேண்டுதலை நீங்க தேவனிடத்துல நீங்க கொண்டு போறீங்களோ, அப்போ தேவன்
அந்த காரியத்தில் மகிமைப்படுகிறார். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். பாரா, என் பிள்ளை அவன் தேவைக்காக என்கிட்ட வந்திருக்கிறானே, அவன் தேவைக்காக வேற யார்ட்டையும் போகாம அவன் என்ன செய்யறான், என்னிடத்தில் வந்திருக்கிறானே. பிரைஸ் தி லார்ட். நீங்க தேவனை, நான் இப்படி சொல்றேன், நீங்க உங்க தேவைக்காக நீங்க தேவனிடத்துல போகும் பொழுது நீங்க தேவனை என்ன செய்கிறீங்க அப்படின்னா மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். அவரை நீங்க என்ன செய்றீங்க சொல்லுங்க, மதிக்கிறீங்க. அவர் மேல ஒரு மரியாதையை வைத்திருக்கிறதுனால அவர் மேல உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா ஒரு நம்பிக்கை வருகிறது. இவரால எனக்கு இந்த காரியத்தை செய்ய முடியும், எனக்கு இந்த காரியத்தில் உதவியை செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஒரு உறுதி வந்து விடுகிறது. மூன்றாவது, நமக்கு எதிராய் செயல்படுகிற எதிர்ப்புகளை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா முறியடிக்கிறோம். பிரதர், நீங்க ஏன் ஜெபத்தை விட்டீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்ககிட்டயே நீங்க கேள்வியை கேளுங்க. நீ ஏன் ஜெபத்தை விட்ட? நீங்க எதற்காக ஜெபம் பண்ணீங்க? ஏன் உங்க ஜெபம் கேட்கப்படல? ஏன் உங்க ஜெபத்திற்கு பதிலை இன்னும் நீங்க பெற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்க? ஏன் பிரதர் ஜெபத்தை நிறுத்துனீங்க? சிஸ்டர், ஏன் ஜெபத்தை நிறுத்துனீங்க? ஒன்னும் நடக்கலன்னு நினைச்சீங்களா? ஏன் நடக்கல? அவர் ஜெபத்தை கேட்கிறவர் தானே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே இந்த காரியத்திற்கு பதில் சொல்வதை நீங்க பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு, எப்பா நீ என்ன செய்யாத, நீ சோர்ந்து போகாத. நீ சோர்ந்து போகாம நீ என்ன பண்ணு, நீ ஜெபம் பண்ணு. நீ சோர்ந்து போகாம நீ ஜெபம் பண்ணு. வாழ்க்கையில நீ சோர்ந்து போயிட்ட அப்படின்னா உன்னால் அந்த காரியத்தில் ஜெயத்தை பார்க்க முடியாது. ஜெபம். நான் மனுஷங்கிட்ட பேசல, என் தேவைக்காக நான் தேவனிடத்தில் இருக்கிறேன். என் தேவைக்காக நான் தேவனோடு போராடுகிறேன். பிரைஸ் தி லார்ட். அதுதான் ஜெபம். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி இருந்தான்பா. அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமா இருந்தான். அந்த பட்டணத்துல ஒரு விதவை இருக்கிறாள். அவள் தன்னுடைய நியாயத்திற்காக என்ன செய்கிறார் அப்படின்னா, அவளுக்கும் அவளுடைய எதிராளிக்கு இருக்கிற காரியத்தில் என்ன வேணும், நியாயம் வேணும். பிரைஸ் தி லார்ட். நியாயத்திற்காக அந்த நியாயாதிபதி இடத்துல போறான். பிரைஸ் தி லார்ட். எனக்கு இந்த காரியத்தில் என்ன செய்யணும், நியாயம் செய்யணும். இட்ஸ் அவளுடைய ரைட்ஸ் இல்ல. ஏன்னா அவன் அந்த பட்டணத்தினுடைய நியாயாதிபதி, வேற யார்ட்டையும் போகல. யார்கிட்ட போய் நியாயம் கேட்கிறான்? அந்த பட்டணத்தின் நியாயாதிபதிட்ட போய் எனக்கு நியாயத்தை கேட்கிறான். ஏதாவது தவறு இருக்கா? ஏன்னா அவர் யாரு, நியாயாதிபதி. அவர்கிட்ட தான் போகணும், நியாயத்தை கேட்கணும். அவளுடைய ரைட்டை கேட்கிறான். லீகலா அவருக்கு வர வேண்டிய நியாயத்தை கேட்கிறான். ஆனா வேதம் சொல்லுது, அவனுக்கு என்ன இல்லப்பா, மனசு இல்லை. காரணம், அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதிக்காதவனுமா இருந்ததுனால இவளுடைய காரியத்தை குறித்து அவனுக்கு கொஞ்சம் கூட அதை ஒரு ரெஸ்பான்ஸ் எடுக்கல. ஆனாலும் பாருங்க, இந்த விதவை என்ன செய்கிறா, ஒவ்வொரு நாளும் அவளை போய் பார்க்கிறா. அவனை போய் எதுக்காக பார்க்கிறா?
இந்த காரியத்தில் எனக்கு என்ன செய்யும்? எனக்கு நியாயம் செய்யும். பிரைஸ் தி லார்ட். அவனுடைய மனசுல ஒரு எண்ணம் வருது. இந்த அம்மா ஒவ்வொரு நாளும் காலையில வந்து நிக்குது, ஒவ்வொரு நாளும் நேரம் தவறாம இந்த அம்மா காலையில என்ன செய்யுது? வந்து நிக்குது. இனி இந்த அம்மா இங்க வரக்கூடாது அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த அம்மாவுக்கு ஒரு நியாயத்தை செய்திருவோம். கொஞ்சம் நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுது, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனசே இல்லை. அப்படின்னா என்ன? அந்த அம்மா தொடர்ந்து போய் தன்னுடைய நியாயத்திற்காக அவன் நிற்கிறாள். பிரைஸ் தி லார்ட். எனக்கு நியாயம் கிடைச்சாதான் நான் போவேன். அதுதான் விடாமுயற்சி. அதுதான் விடாமுயற்சி. என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிறது வர. வேதம் சொல்லுது, தேவன் 6வது வசனம், கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுடைய விஷயத்தில், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு என்ன செய்வார்ப்பா? நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்ன சொல்ற? வேதவசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் நியாயத்தை செய்கிறவர். கர்த்தர் நியாயத்தை, அப்ப தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருடைய ஜெபம் என்ன செய்யப்படுகிறது? கேட்கப்படுகிறது. கர்த்தர் என்ன செய்கிறாரு? இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருடைய ஜெபத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கேட்கிறார். இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, பிரச்சனை என்னன்னா, நான் கேட்காதது தான் பிரச்சனை. என்ன கேட்கல? நான் அவர்கிட்ட இரவும் பகலும் அவர்கிட்ட நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவனுக்கும் கர்த்தர் என்ன செய்வாரா? நியாயத்தை செய்வார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு 21வது அதிகாரம் 22வது வசனம். 21, 22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்பீர்களோ, ஆமென், அவைகளெல்லாம் எதுல கேட்பீர்களோ? ஜெபத்துல. நீ சும்மா வாயில கேட்கறது இல்லப்பா. எதுல கேட்கணும்? ஜெபத்துல நீ எதை கேட்பாயோ, if you believe you receive whatever you ask. இதை மட்டும் தான் கேட்கணும். இதை கேட்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிருக்கிறாரப்பா. சொல்லுங்க, இதை மட்டும் கேளு, இதை கேட்க கூடாதுன்னு ஆண்டவர் எங்கேயாவது சொல்லிருக்கிறாரா? இல்ல. நீ ஜெபத்துல நீ எதையெல்லாம் நீ கேட்கிறாயோ அவைகளை நீ என்ன செய்வாய்? பெற்றுக்கொள்வாய். அவைகளை நீ என்ன செய்வாய்? பெற்றுக்கொள்வாய். இப்ப பெற்றுக்கொள்வதற்கு முதல்ல என்ன தேவை? சொல்லுங்க, ஜெபம். முதல்ல என்ன செய்யணும்? ஜெபம். ஜெபத்துல என்ன செய்யணும்? ஜெபத்துல என்னப்பா செய்யணும்? கேட்கணும். ஜெபத்துல என்ன செய்யணும்? கேட்கணும். நிறைய பேர் ஜெபம்னு முட்டு போட்டதுக்கு அப்புறம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணா அப்புறம் வெறும் சூ மட்டும்தான் வரும். அந்த அம்மா அங்க இருக்காது. எப்படி பைபிள் படிக்கும்போது தூக்கம் வருதோ அப்படிதான் பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது தான் நல்ல தூக்கமே வருது பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் நல்ல கவனி. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, சர்ச்சுக்கு வந்தாதான் தூக்கமே நல்லா வருது பாஸ்டர். வீட்டில் இருந்தா கூட என்னால என்ன செய்ய மாட்டேங்குது? தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த சர்ச்சில் அந்த 3வது வரிசையில் அந்த சேர்ல அந்த ஓரமா உட்கார்ந்தா பாஸ்டர் என்ன தூக்கம் வருது. தூக்கமா வருது. எப்படிதான் தூக்கம் வருதோ.
ஒரு அக்கா உட்கார்ந்து இருக்குப்பா, உட்கார்ந்து இருந்து தூங்குது. எப்படி தூக்கம் வந்துச்சுன்னு தெரியல எனக்கு. கேட்கிறேன், ஏம்மா தூக்கம் வந்துச்சு? தெரியல பாஸ்டர். மறுபடியும் கேட்க முடியுமா? முடியாது. நல்ல கவனி, ஜெபத்துல நீங்க எதை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் முதலையே சொன்னேன், விடாமுயற்சியின் ஜெபம் என்பது நான் எதற்காக நான் தேவனிடத்தில் ஜெபிக்கிறேனோ அந்த ஜெபத்தில் நான் கட்டாய பதிலை பெற்றுக்கொள்ளுவேன். எனக்கு கட்டாய நியாயத்தை அவர் செய்வான். அதுதான் ஜெபம். மத்தேயு 7:7 வாசிக்கும் போது, ஆஸ்க், என்கிட்ட கேளியா. கர்த்தர் சொன்னாரா? என்கிட்ட கேளு. கேட்கிறவன் சொல்லுங்க, கேட்கிறவன் இன்னும் சத்தமா வரலையே. கேட்கிறவன் கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். அவர் தான் என்ன குறிச்சு எல்லாமே தெரியுமா பாஸ்டர். ஏன் அவர்கிட்ட போய் கேட்கணும்? அவர் என்ன சொல்றார்? நீ கேட்டாதாப்பா நான் உனக்கு கொடுக்க முடியும். புரியுதா? அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? தேடு. எதை தேட சொல்றாரு? உன்னுடைய தேவை முதல்ல கேளுனாரு. உனக்கு என்ன தேவையோ அதை என்ன செய்ய சொல்லுங்க, அதை கேட்கணும். இரண்டாவது தேட சொல்றாரு. நீ கேட்ட காரியத்தில் தேவன் என்ன செய்வார் அதை தேடு. மூன்றாவது, தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். எவ்வளவு நேரம் தட்டணும்? கதவை திறக்கிறது வர தட்டணும். 12 மணிக்கு ஒரு வீட்டுக்கு போறீங்க, கதவை அடைச்சிருக்கு, ஒரு தட்டு தட்டுனா கதவை திறந்துருவாங்களா? சொல்லுங்க. அப்ப எத்தனை தட்டு தட்டணும்? இதுல எல்லாம் கரெக்டா இருக்கிறீங்க. திறக்கிறது வர தட்டணுமா? ஆண்டவர் என்ன சொல்றாருப்பா? இதுதான் விடாமுயற்சியின் ஜெபம். கிடைக்கிறது வர நீ என்ன பண்ணு சொல்லுங்க, தட்டு, கேளு, இரண்டாவது தேடு, மூணாவது என்ன செய், அதை கிடைக்கிறது வர தட்டிக்கிட்டே இரு. அப்படின்னா என்னன்னா, ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு, ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. நீங்க இப்படி ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வரும். பிரதர், இன்னும் சில ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்களேன். யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தை வாசிங்க. விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன செய்கிற அந்த காரியம் கிடைக்கிறது இல்லை. You do not have because you do not ask. ஏன் உங்களுக்கு காரியம் வாய்க்க மாட்டேங்குது? அவங்களுக்கு நடக்குது, இவங்களுக்கு நடக்குது, ஆனா எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது. ஏன்? வசனம் சொல்றது, நீ கேட்கலையே, நீ என்ன செய்யல, கேட்கலையே, உனக்கு தான் நேரமே இல்லையே கேட்கறதுக்கு. பாவம், நேரமே கேட்கறதுக்கு என்ன இல்லப்பா. ஏங்க என்னையா ஒரு மாதிரி முறைக்கிறீங்க? நீங்க விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன செய்யறது இல்ல சொல்லுங்க, அது கிடைக்கல. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு, you do not have because you do not ask. நீ கேட்காததுனால அது உன்கிட்ட இல்லை, அது கிடைக்கல, அவ்வளவுதான். உனக்கு கிடைக்காததுனால ஜெபம் பொய்யாயிருமா? சொல்லுங்க, ஆகாது. ஜெபம் என்பது நான் தேவனோடு பேசுவதற்கு, என் உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு. அப்ப நல்ல கவனிங்க. இப்ப பிரச்சனை இயேசுகிட்ட இல்ல, பிரச்சனை கடவுள்கிட்ட இல்ல, யாருகிட்ட இருக்குப்பா அப்படின்னா
என்கிட்ட தான் இருக்கு. நான் கேட்கல, நான் பெற்றுக்கொள்ளல. பிரைஸ் எல்லாம். அடுத்த வார்த்தை பாருங்களேன், 3வது வசனம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும், நல்ல இருங்க, நீங்க விண்ணப்பம் பண்ணியும் நான் ஜெபம் பண்றேன் பாஸ்டர், ஆனா இன்னும் என் ஜெபம் கேட்கப்படல. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறதுனால அது என்ன செய்யலப்பா, பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க. அவங்க ஜெபம் பண்ணல, கிடைக்கல. நான் ஜெபிக்கிறேனே, எனக்குள்ள பதில் வரல. ஏன் அப்படின்னா வசனம் சொல்லுகிறது, நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு செல்ஃபிஷ் ப்ரேயர் வரும் பாருங்க, ஒரு சுயநல ஜெபம். பிரைஸ் எல்லாம். எதுக்கோ தேவையில்லாத காரியத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இப்போ டெய்லி நம்ம சபையில் ஜெபம் நடக்குது. நான் பார்த்தேன், ஜெப குறிப்பை எல்லாரும் மொத்தமாக ஜெபம் பண்ணணும்னு ஜெப குறிப்பை என்ன செய்துட்டேன், டைப் பண்ணி எழுதி கொடுத்தாச்சு. அப்படி இருந்தும் பாருங்க, சிலர் என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த ஜெப குறிப்புக்கு ஜெபம் பண்றதே கிடையாது. வண்டி ஓடும் 100 அப்ப அங்க என்ன வரல, கொஞ்சம் நல்லா யோசிங்க. நீங்க நினைக்கிறீங்க நான் ஜெபம் தான் பண்றேன், நீ ஜெபம் பண்ணுனா அந்த ஜெபம் கேட்கப்பட்டிருக்கணும்ல, ஏன் கேட்கப்படல? என் விருப்பத்தை, என் சுயத்தை நான் ஜெபத்துல திணிக்கிறதுனால உங்க பார்வையில் அது ஜெபமா இருக்கலாம், ஆனா தேவனுடைய பார்வையில் அது ஜெபம் அல்ல. பிரைஸ் எல்லாம். அப்ப எப்பவுமே நம்ம விருப்பத்தை எங்க கொண்டு வைக்க கூடாது அப்படின்னா, கடவுள்கிட்ட கொண்டு வைக்க கூடாது. உன் தேவைகளை சொல்லலாம், உங்களுடைய பெட்டிஷன்ஸ், உங்களுடைய வேண்டுதலை சொல்லலாம், உங்களுடைய விண்ணப்பங்களை சொல்லலாம். ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு தேவை, இதெல்லாம் எனக்கு தேவை, இதெல்லாம் எனக்கு தேவை. தப்பு இல்லை. பிரைஸ் எல்லாம். தேவையை சொல்லு. பிரைஸ் எல்லாம். ஆனா சில நேரத்தில் நம்முடைய தேவைகளையும் சொல்லிட்டு இப்படி பண்ணும் ஆண்டவரேன்னு ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்குறோம் பாருங்க, அதான் நடக்காம போகுது. ஆண்டவரே குழம்பி போயிடுறாரு, ஏற்கனவே பதில் வர மாட்டுக்கு. அப்படியே முக்கி ஜெபம் பண்ணாலும் பாதியில நிக்குது. அந்த அவன் என்னவோ பண்றான், இன்னும் என்ன பண்றோம், இப்படி பண்ணுங்க ஆண்டவரே. நான் சர்ச்சைக்கு போகும்போது அந்த அம்மா ஓவரா பேசுது, காலை ஒட்டைங்க ஆண்டவரே, ஓவரா பேசுதான். இந்த அம்மா சொன்ன உடனே அந்த ஆண்டவர் காலை உடைப்பார். அவருக்கு அந்த வேலையா? சொல்லுங்க. பிரைஸ் எல்லாம். அப்ப என் ஜெபம், என் நோக்கம் எப்படி இருக்கு அப்படின்னா, தவறான எண்ணம் உடையதா இருக்கிறது. நீங்க சரியான ஜெபத்தை நீங்க பண்ணி பாருங்க, கட்டாயம் உங்க ஜெபம் கேட்கப்படும். நேரம் வேற போகுது. சரி, ரைட். தானியேல் 6வது அதிகாரம் 12வது 13வது வசனத்துல இந்த தானியேல் பாருங்க, வாசிமா. அவன் 3 வேளையும் ஜெபிக்கதை பார்க்க முடியும். எத்தனை வேலை? ஆமா, நமக்கு ஒரு வேளைக்கு ஜெபிக்கவே படாத பாடுபட வேண்டியதா இருக்கு. அவன் என்ன செய்யறான் பாருங்க, 3 வேளையும் ஜெபம் பண்ணானா. எத்தனை வேளைமா ஜெபம் பண்ணா சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? விடாம ஜெபம் பண்ணான். பிரைஸ் எல்லாம். மற்ற கடவுளை, மற்ற தெய்வத்தை வணங்க கூடாது. அப்படி நமஸ்கரிக்கிறவனை எங்க கொண்டு போடணும் சொல்லுங்க? சிங்க கபில போடணும். ஆனா அவன் அதை அறிந்தும், 12வது வசனம், எந்த மனுஷனாகி 30 நாள் வரையிலும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனாயிலும் மனுஷனானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் எங்க போடணும்? சிங்க கபில போட வேணும். இதுக்கு நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்தும் வைத்தீர் அல்லவா? ராஜா சொல்றார், ஆமா. இப்ப அதுக்கு என்ன? ஆண்டவரே, யூதயா தேசத்திலிருந்து சிறைப்பிடித்து பட்டு வந்த ஒருத்தன் இருக்கிறான், அவன் பேர் தானியேல்.
அவர் நீர் கையெழுத்து வைத்திருந்ததை அறிந்தும் உம்முடைய கட்டளைகளை மதிக்காம தினமும் எத்தனை வேளை ஜெபம் பண்ணா? சத்தமா சொல்லுங்க, எத்தனை வேளை ஜெபம் பண்ணா? 3 வேளை ஜெபித்தான். ஹல்லேலூயா. ராஜாவுக்கு இந்த வார்த்தையை கேட்டபோது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனாலும் அவனை தூக்கி எங்க போட்டாங்க அப்படின்னா சிங்கக்கவியில தூக்கி போட்டாங்க. கர்த்தர் அவனை தப்பிச்சாரப்பா. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. 22வது வசனம் சொல்லுகிறது, சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இடைவிடாம ஜெபிக்கிறவனுக்கு, விடாமுயற்சியோடு கூட ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தருடைய தூதன் பதிலை கொண்டு வருவாங்க. நான் சத்தியமா சொல்றேன், நீ ஜெபித்து பாரு, தொடர்ந்து ஜெபித்து பாரு, விடாம ஜெபித்து பாரு. அந்த காரியத்தை பெற்றுக் கொள்ளுகிறது வர நீ ஜெபம் பண்ணி பாரு. கர்த்தருடைய தூதன் உன் வீட்டுக்கு வருவானா வரமாட்டானா பாரு. பிரைஸ் அல்லாஹ். பதிலை கொண்டு வருவான். இங்க பாத்திரம் அவன் ஜெபித்ததுனால கர்த்தருடைய தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். சிங்கத்தின் வாயை கர்த்தர் என்ன செய்யறாரு? கட்டுகிறார். இன்னொரு ஆளை காட்டி கொடுக்கிற டைம் போது 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசித்து பாருங்க. பிரைஸ் அல்லாஹ். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 42வது வசனம். ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து ஜெபம் பண்றான். என்ன பண்றான் சொல்லுங்க? தூங்குனானா? ஜெபம் பண்றான். ஏற்கனவே இவனுடைய வார்த்தையின்படி அந்த தேசத்துல மழை பெய்யக்கூடாதுன்னு சொன்னா மழை பெய்யல. தேசத்துல பஞ்சம். இவனாலதான் மழையே பெய்யல அப்படின்னு ராஜா ரொம்ப கோபமா இருக்கிறார். இப்போ எலியா மழைக்காக ஜெபிக்கிறான். எத்தனை மழைக்காக சொல்லுங்க? எப்படி ஜெபம் பண்ணா? தரையில பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட அவன் குனிந்து ஜெபிக்கிறான். நம்ம ஜெபம்லாம் இப்போ ரொம்ப ஸ்டைலிஷ் ஆகி போச்சு. அப்படியே கட்டில் உட்காரணும், அப்படியே காலை நீட்டி உட்காரணும். அது இன்னும் நல்லா டீசெண்டாக என்னன்னா அப்படியே பெட்ஷீட்டும் மூடி விடுவாங்க பாருங்க. ஜெபமெல்லாம் பண்ணிட்டு அப்படியே இழுத்து செய்துறது. கர்த்தாவே சோத்திரம். நிறைய பேர் அந்த ஜெபத்தை தான் பண்ற மாதிரி தெரியுது. ரொம்ப ஈஸி ஜெபம் இல்ல? ஜெபம் கேட்கும். சொல்லுங்க. அவன் என்ன செய்தான் சொல்லுங்க? தரையில தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து அவன் ஜெபம் பண்றான். சரியா? சரி, அதெல்லாம் விட்டுருவோம். ஜெபம் பண்றான். இப்போ ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது தன்னுடைய ஊழியக்காரனை கூப்பிட்டு நீ போய் சமுத்திர முகமாய் பாரு அப்படிங்கிறான். அவன் போய் பார்க்கிறான். அங்க ஒண்ணுமே நடக்கல. ஒண்ணுமே. ஜெபம் பண்றான், போய் பார் அப்படிங்கிறான், எதுவுமே நடக்கல. எப்பவும் போல கடல் தண்ணி அப்படி இருக்கு. பிரைஸ் அல்லாஹ். 2வது போய் பாருங்கிறான். ஐயா ஒண்ணுமே நடக்கல. ஜெபம் பண்றான். 3வது முறை போய் பாரு, ஒண்ணுமே நடக்கலையா. 4வது முறை ஒன்னும் நடக்கலன்னு சொல்லுங்க, சும்மா போய் பாரு பாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வேற வழி இல்லாம போனான். 5வது முறையும் போனான், 6வது முறையும் போனான்.
7வது முறை போன உடனே ஐயா ஓடி வரோம். 6 முறை போனேன், ஒன்னும் தெரியல. இப்ப பார்க்கிறேன், ஒரு கையளவு மேகத்தை நான் பார்க்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஒரு சிறிய மேகம் அந்த தண்ணிக்கு நடுவுல இருந்து மேலமாற பொங்கி வருகிறத நான் பார்க்கிறேன். எலியா உறுதிப்படுத்திட்டான், மழை வரப்போகுது. மழை ஆகாப்பே, மழை வரப்போகுது, மழை வரப்போகுது. ரதத்தை பூட்டி கொண்டு நீ போய்விடு. சகோதரா சகோதரி, முதல்ல ஜெபம் பண்ணா ஒன்னும் நடக்கல. 2வது முறையும் ஜெபம் பண்ணா ஒன்னும் நடக்கல. 3வது முறையும் ஜெபம் பண்ணா ஒன்னும் நடக்கல. 4வது முறையும் ஜெபம் பண்ணா நடக்கல. 5வது முறையும் ஜெபம் பண்ணா நடக்கல. 6வது முறையும் ஜெபம் பண்ணா நடக்கல. 7வது முறை ஜெபிக்கும் பொழுது ஒரு கையளவு மோகத்தை அவன் பார்த்தா. நீ விடாம ஜெபிக்கும் பொழுது பிரைஸ் அல்லாஹ், ஒரு கையளவு மேகம் எழும்பியா. மேகம் எழும்பிச்சு அப்படின்னா கர்த்தர் செயல்பட ஆரம்பிச்சுட்டார்னு அர்த்தம். விடாத, சோர்ந்து போகாத. எதை நினைச்சு நீ சோர்ந்து போகிற? ஆண்டவற்றை எந்த குறையும் இல்லை. குறையா நான் தான் வச்சிருக்கிறேன். நான் ஜெபிக்கிறது இல்லை, அதனால நான் பெற்றுக்கொள்ளுகிறது இல்லை. நான் சொல்லுவேன், இன்னைக்கு ஜெபம் பண்ண, இன்னைக்கு ஜெபம் பண்ண ஆரம்பி. அடுத்த 42 நாளுக்குள்ள உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல அப்படின்னா பைபிளை வச்சுட்டு நீ சர்ச்சைக்கே வராத. திட்டமா சொல்ற, நீ கிறிஸ்தவனா இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. உனக்காக ஆண்டவர் சிலுவையில பாடுபட்டு இந்த ரட்சிப்பை வாங்கி கொடுத்தது வேஸ்ட். ஏன் நான் என்ன சொல்லிட்டு அழைதேன்? எனக்கு ஒண்ணும் நடக்கல, எனக்கு ஒண்ணும் நடக்கல. இந்த சர்ச்சைக்கு போன எனக்கு ஒண்ணும் நடக்கல. ஏன் நீ ஜெபம் பண்ணாதானே நடக்கும்? கேளு ஆண்டவற்ற. கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுவான். யாரெல்லாம் நீ கேட்கிறாயோ இன்னைக்கு கேளு பிரதர். ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ண இன்னைக்கு ஆண்டவற்ற. எந்த சூழ்நிலையிலையும் எந்த நிலை வந்தாலும் ஆண்டவரே இந்த காரியத்துல எனக்கு பதில் கிடைக்கிறது வர நான் உம்மை விட மாட்டேன்னு நீ ஜெபிக்கிற நபரா நீ இருப்ப அப்படின்னா போராடலாம்ல, விடிய விடிய ஜெபம் பண்ணல. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை என்ன செய்ய மாட்டேன், நான் உம்மை விட மாட்டேன். ஆசீர்வதிச்சார் ஆண்டவர். அவன் ஜெபம் கேட்கப்பட்டுச்சா? ஏன் நம்ம ஜெபம் கேட்கப்படல? நமக்கு அந்த ப்ரேயர் லைஃப் அப்படின்னாலே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் உங்களை குறை சொல்லலை. உங்களுக்கு எதிராக இருக்கிற ஒருவன் நீங்க ஜெபிக்க கூடாதபடி, ஜெபத்தில் நேரத்தை செலவிடக்கூடாதபடிக்கு, அப்படியே கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்திற்கு ஏன் தடை வருகிறது அப்படின்னா உங்ககிட்ட ஒரு விடாமுயற்சியின் ஜெபம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும் போது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இருக்கா? உங்க பைபிள்ல இருக்கா? என் பைபிள்ல இருக்குப்பா. இடைவிடாமல் இருக்கா இல்லையா பிரதர்? உங்களை பார்த்தா இல்லம்மா தெரியுது. வாசிங்க பார்க்கலாம். என்ன செய்யணுமா சொல்லுங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். Pray until you get. நீ பெற்றுக்கொள்ளுகிறது வரை ஜெபம் பண்ண. இன்னைக்கு ஒண்ணுக்கு ஜெபம் பண்ணிட்டு, நாளைக்கு ஒண்ணுட்டு ஜெபம் பண்ணிட்டு, நாளை கழிச்சு ஒண்ணுக்கு ஜெபம் பண்ணிட்டு அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணாத. இன்னைக்கு என்ன ஜெபம் பண்ணியோ நாளைக்கு அதை ஜெபம் பண்ண. நாளைக்கு என்ன ஜெபம் பண்ண போறியோ அதோடு கூட நேற்று ஜெபம் பண்ண காரியத்தையும் சேர்த்து ஜெபம் பண்ண. கிடைக்கிறது வரை ஜெபம் பண்ண. நீ ஜெபித்த அன்னைக்கே பதில் கிடைச்சிருச்சுப்பா, பதில் வந்துருச்சு. பட் உன் கையில வரல. ஏன் அப்படின்னா அதை பெற்று கொள்ளாதபடிக்கு உனக்கு எதிராய்
சில ஆயுதங்கள் செயல்படுது. அவைகளை நீ முறியடிக்கணும் அப்படின்னா ஜெபம் பண்ணி தான் ஆகணும். நீ இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பார்த்து சொல்ற, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? சொல்லுவேன், இடைவிடாம ஆராதிக்கிற தேவன் உங்களை ஒரு நாளும் எந்த தீங்குக்கும் உங்களை விட்டு விட மாட்டார். பிரதர், ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 3 அதிகாரமாவது வாசிங்க. பிரைஸ் எல்லாம். இந்த 42 நாட்கள் இருக்கு. இந்த 42 நாட்கள்ல ஒரு நேரத்தை ஒதுக்கி ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணி நீ ஜெபம் பண்ணி பாரு. கட்டாயம் அற்புதம் நடக்கும். கட்டாயம் கர்த்தர் அற்புதம் நடக்கும். ஏன்னா கல்வாரி சிலுவையில் உனக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடித்திருக்கிறார். எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இனி புதுசா ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டாருங்க. செய்து முடித்திருக்கிற காரியத்தை நீ கிளைம் பண்ணுவதற்கு, நீ சுதந்திரித்து கொள்வதற்கு வழியை சொல்றேன். ஜெபம் பண்ண. எது உங்க வாழ்க்கையில தடையா இருக்கிறது, எது போராட்டமா இருக்கிறது, எது உங்களுக்கு ஒரு பலவீனமா இருக்கிறது, அந்த காரியத்திற்காக தொடர்ந்து ஜெபம் பண்ண. பிரைஸ் அல்லாஹ். வார்த்தையை கொண்டு ஜெபம் பண்ணுங்க. ரட்சிக்கப்படாத மனைவிக்காக, ரட்சிக்கப்படாத கணவனுக்காக, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண. ஏன்னா அவர்களுக்கும் ரட்சிப்பு எங்க உண்டாயிருக்கு அப்படின்னா சிலுவையில் ரட்சிப்பு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் சொல்ற வார்த்தை தான், சோர்ந்து போகாதப்பா, ஜெபம் பண்ணு. உனக்கு நியாயத்தை செய்யக்கூடிய நேரம் வரும். எப்போ வரும்? எப்போ வரும்? நீ விடாமுயற்சியா நீ தொடர்ந்து ஜெபம் பண்ணும்போது, தொடர்ந்து நியாயாதிபதிகிட்ட போகும்போது நியாயாதிபதி பார்ப்பாரு, இந்த கோர்ட்டை இன்னைக்கு இவனுக்கு நியாய தீர்ப்பு நாள், இன்னைக்கு உனக்கு ஜட்ஜ்மெண்ட் டே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய எந்த கேஸாக இருந்தாலும் அதை ரிலீஸ் பண்ணி விடுறாரு. ஜெபிப்போமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். இன்னைக்கு நீ எதை கேட்குறியோ 2-3 நிமிடம் ஆண்டவர் சொன்னார், வாட் எவர் யூ ஆஸ்க். நீ கேட்கறது என்ன? நீ கேட்குற ஜெபத்தில் கேட்கறது என்ன? நீ கேட்குறத பெற்றுக்கொள்ளுவேன் நான் சொல்கிறேன். பிரதர், நீ கேட்குறத பெற்றுக்கொள்வேன். இன்னைக்கு நீ சபையில் ஆரம்பிக்கிறது இந்த ஜெபம் உன் வாழ்க்கையில் நீ விட்டுறக்கூடாது. அப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிக்க பார்க்கலாம். நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீங்களோ, நீங்கள் ஜெபித்த காரியத்தில் ஆண்டவரிடத்திலிருந்து நான் இதை பெற்றுக்கொள்வேன்னு நீ முதல்ல விசுவாசிக்கணும். முதல்ல கேளு, 2வது விசுவாசி, 3வது பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். உனக்கு என்ன தேவையா இருந்தாலும் பிரதர், எந்த காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு நீ ஜெபம் பண்ணு, என்கிட்ட கேளு. ஹல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். 2-3 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களுடைய தேவை என்ன பிரதர்? இன்னைக்கு நீ இந்த சபையில் ஆரம்பிக்கிற இந்த ஜெபத்தை நீ அடுத்த 42 நாள் நீ தொடர்ந்து நீ ஜெபிக்கும் போது நான் சொல்லுவேன், 42வது நாளில் ஒரு உள்ளங்கை மேகம் எழும்போ, ஒரு உள்ளங்கை மேகம் எழும்போ, மேகம் எழும்போ. மேகத்தை பார்க்கிறது வர, மேகத்தை பார்க்கிறது வர நான் என்ன செய்ய மாட்டேன், என் ஜெபத்தை விட மாட்டேன். நீங்க முயற்சி செய்ததை விடாம செய்வீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன், உன்னுடைய பதில் தடைகளை தாண்டி கட்டாயம் உன்னிடத்துல தேவதூதன் கடந்து வருவான். தேவதூதன் உன்னிடத்துல கடந்து வருவான். நீ ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் பதிலாய் மாற போகிறது. நீ ஜெபித்த காரியத்திற்கெல்லாம் கர்த்தர் ஜெயத்தை தர போகிறான். நீ ஜெபித்த காரியத்திலெல்லாம் தேவன் மகிமை அடைய போகிறான். நீ ஜெபித்த எல்லா ஜெபத்திற்கும் ஒரு முடிவை காண போகிறீர்கள். விடாத ஜெபம் பண்ணு. எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, நீங்க சோர்ந்து போகாம ஜெபிக்க சொன்னீங்கப்பா. ஒரு நாளும் நாங்கள் சோர்ந்து போய் விடாதபடி எங்களுடைய ஆத்துமா உங்க மேல வாஞ்சையா இருக்க, உங்க மேல தாகமா இருக்கு. ஒரு ஜெப ஆவி எங்களுக்கு ஊற்றுங்க ஆண்டவரே.
இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடிய ஒரு நபனா இருக்க கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய பிள்ளைகள் எதற்காக இன்று ஜெபிக்க தொடங்கினார்களோ ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் ஜெபிக்க தொடங்கி இருக்காங்கப்பா. இது தொடங்கப்பட்ட இந்த ஜெபத்திற்கு ஆண்டவரே, உயிர் தெழுந்த பண்டிகைக்கு முன்பதாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் நடப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.